ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு. கும்பலக்னத்துக்கு இந்த வாரத்துக்கு 7 நாட்களுக்கான பலன்களை நம்ம மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரை சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்க்க இருக்கிறோம். 12 லக்ன நண்பர்களுக்கும் 12 லக்ன பதிவுகள் தனித்தனியே போடப்பட்டுள்ளன. அதை பார்த்து பயன்பெறவும். இப்ப மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் 2:41 வரைக்கும் விசாக நட்சத்திரம். அதாவது விருச்சிக ராசியில சந்திரன் போறாரு. நம்மளுடைய கும்பலக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, தொழில் ஸ்தானத்துல. அப்ப குருவனுடைய நட்சத்திரம் தான் விசாகம். இந்த குருவனுடைய நட்சத்திரத்துல ஏற்கனவே இங்க கும்பத்துல புதன் இருக்காரு. குரு மேஷத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு புது திட்டங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதையெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு இது சரியான நேரம். இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாட்டு வேலை, இது மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். ரகசிய முதலீடுகள், ரகசிய செயல் திட்டங்கள், இப்ப ஒரு சிபிசிஐடி இது மாதிரி ஒரு ரகசிய ரெய்டு போறாங்க இல்லையா, அது மாதிரி இதுகள் எல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வழி நடத்துவார். அதனால இந்த விசாக நட்சத்திரம் 2:41 முடிஞ்சு போயிடுது. சனிக்கிழமை மதியம் 2:41 இருந்து அனுச நட்சத்திரம். கும்பத்துலதான் சனி இருக்காரு, லக்னத்துல. இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறதுனால, சனியும் சூரியனும் ராகு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சிந்தனைகள் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். யாருகிட்ட பேசும்போது அல்லது கணவன் மனைவி உறவுகள், தந்தை மகன் உறவு பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக பாதிக்காது. தொழிலில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54 வரைக்கும் அனுச நட்சத்திரம். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். சந்திரன் அப்பவும் 10ஆம் வீட்டில் தான் இருக்காரு, விருச்சிக ராசியில. புதனுடைய நட்சத்திரத்துல போறதுனால புதன் நமக்கு லக்னத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான நாள். எதையும் ஆக்கமும் ஊக்கமும் ரொம்ப இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு சரியான டைம். அதே போல டாக்குமெண்ட்ஸு பதியறது, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, பிரயாணம் போறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது திங்கட்கிழமை மார்ச் 4ஆம் தேதி சாயந்தரம் 4:21 மணிக்கு முடிவடைகிறது. இதுல உங்களுக்கு தொழில் சார்ந்தும் நன்மைகள் இருக்கு, உறவுகள் சார்ந்தும் நன்மைகள் இருக்கு. 4:21க்கு மேல மூல நட்சத்திரம். அப்ப விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. கும்பலக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. கேது நமக்கு 8ல இருக்கிறதுனால இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கணக்கெடுக்கும் போது அது 11ல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா பாதிக்காது. இருந்த போதிலும் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள், மனோபயங்கள் ஏற்படுத்தும். அதே நேரத்துல குழப்பங்கள், உறவுகள் ரீதியா பேச்சுவார்த்தைகள்ல குழப்பங்கள் தென்படும். இதையெல்லாம் கடந்து போயிடணும். இது மார்ச் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:59 மணிக்கு இந்த மூல நட்சத்திரம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சந்திரன் ராசி மாறுகிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறி பூராடம் நட்சத்திரத்துக்கு வந்து விடுகிறார். அப்ப நமக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்னைக்கு நடக்கும். அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருள் வாங்குற வகையிலையும் சரி, உறவினர்கள் வகையிலும் சரி சுப செலவுகள் நடக்கும். சில பேருக்கு அது ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகளாகவும் அமையக்கூடும். இந்த பூராட நட்சத்திரம் என்பது 3:59க்கு தொடங்கி மறுநாள் புதன்கிழமை மார்ச் 6ஆம் தேதி 2:51 பகல் 2:51 முடிவடைகிறது. சுக்கிரனும் செவ்வாயும் 12ல இருக்கிறதுங்கிறது 12ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா தூக்கம் கெடுறது, பிரயாணம் போறது, 2வது வேலை தேடுறது, அது போக நமக்கு செலவுகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த புதன்கிழமை அன்னைக்கு 2:51க்கு மேல உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். நமக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறாரு. அவர் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. அரசு வழி ஆதாயம், பெரியவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு எல்லாம் நல்லா இருக்கும். கஸ்டமர் ஓரியன்டேஷன் சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் போது வெற்றி காண்பீர்கள். எல்லாமே நினைத்ததுபடி கைகூடி வரும். மேல் படிப்பு, வரன் பார்க்கறது, திருமண சுப நிகழ்வுகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது புதன்கிழமை மணி 2:51 தொடங்கி மறுநாள் வியாழக்கிழமை 1:02 முடிகிறது. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். சூரியன் என்பது பொதுவாகவே தலைமை பண்பை குறிக்கக்கூடியது. அப்ப நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் நம்ம பேச்சை கேட்கறதுக்கும் நல்ல 4 பேர் சப்போர்ட் பண்றதுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நாள். அந்த மதியம் 1:02 திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. வியாழக்கிழமை. மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 8 காலையில 10:40 வரைக்கும் அது திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது. 12ஆம் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டிராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டு வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் மற்றும் சுப செலவுகள் நடக்கும். செலவுகள் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா 3 கிரகம் ஆயிடுது. சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே நமக்கு 12ஆம் இடத்துல. அந்த காலையில 10:40 மேல செவ்வாய் நட்சத்திரம் அவிட்ட ஆரம்பிக்குது. அப்ப செவ்வாயோட சந்திரன் சேர்றாரு. செவ்வாயும் செவ்வாய் நட்சத்திரத்திலேயே 12ல இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிகிச்சைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஹீட்டு, செவ்வாய்ங்கிறது உஷ்ணம், உபாதைகள், அதை பார்த்துக்கணும். அதே போல கடன் கொடுக்கல் வாங்கல், இது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள், கொஞ்சம் அதனுடைய டார்ச்சர், இதெல்லாம் 12ஆம் இடம். சில பேர் எல்லாம் தலைமறைவாக கூட போயிடுறாங்க இல்லையா கொஞ்ச நாள். என்ன காரணம் அப்படின்னா அந்த டார்ச்சரை பொறுக்க முடியாம தான். அப்ப 6ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்கும் போது அந்த 6ஆம் இடம் என்பது கடன், 12ஆம் இடம் என்பது நமக்கு தண்டனை மாதிரி. அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. 7 நாட்கள்ல கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3ஆம் இடத்துல குரு சப்போர்ட் பண்றாரு. 2ஆம் இடத்துல ராகு சப்போர்ட் பண்றாரு. லக்னத்துல சூரியன் புதன் சப்போர்ட் பண்றாங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் தேவையில்லாத செலவுகள், ரொம்ப ரகசிய நடவடிக்கைகள் எல்லாம் குறைச்சிக்கணும். சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில போய் கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறது, இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பிறரை நம்பி பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் 12ஆம் இடம் நம்மளை வேலை பார்க்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அது போக நம்ம ஜனன ஜாதகத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம பிறந்த நேரத்தை வச்சு உபநட்சத்திரங்கள் நீங்க கான்செப்ட் பண்ணிருங்க. 12 பாவங்களுக்கு உபநட்சத்திரங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அந்த கிரகங்கள் எதுவோ அது சார்ந்த தொழில்கள் அமைச்சுக்கிறது, அது சார்ந்த திசாபுத்திகள் வரும்போது நமக்கு என்ன எதிர்பார்ப்புகள் உண்டோ அதை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.